ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங்கில் 29/7/2024 இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்க்க போகிறீங்க. அண்ட் உங்களுடைய கவுன்சிலிங்கில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் சார் அதை நான் சொல்கிறேன் அண்ட் ஆல் செட் ஆஃப் திங்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரவுண்ட் 1 அதாவது டிஎன்ஏ 2024 உடைய ஜெனரல் கவுன்சிலிங்ல அதாவது பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக் அண்ட் ஆல்சோ ஒகேஷனலோட ஜெனரல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 1 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக்ல கவர்மெண்ட் 7.5 அண்ட் ஜெனரல் இவங்க ரெண்டு பேத்துக்கும் டோட்டலி 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். அதுல ரவுண்ட் 1 கவுன்சிலிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுவே பாத்தீங்க அப்படின்னா ஒகேஷனல்ல உங்களுக்கு டோட்டலி ஒரே ஒரு ரவுண்டு தான். அந்த ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அதாவது அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 3 days கண்டினியூஸா சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அண்ட் 31/7/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு டைம் இருக்கு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா தெளிவா பாத்துக்கோங்க, யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு கவுன்சிலிங் இருக்கு அப்படின்றத நீங்க தெளிவா கொஞ்சம் நோட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அகாடமிக் ஜென்ரல் அண்ட் கவர்மெண்ட் 7.5 இதுல அவங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 200 to 179 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுவே ஒகேஷனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அண்ட் ஒகேஷனல் கவர்மெண்ட் 7.5 இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 199.5ல இருந்து 88 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமான ஒண்ணா இருக்கு. அண்ட் அனதர் திங் இன்னைக்கு இவங்க எல்லாத்துக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. எத்தனை மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 o'clock மேல சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆயிடும். நீங்க லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் இருக்கும். அண்ட் நீங்க எடுத்தோடனே சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு சிலர் கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாய்ஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா டாப் காலேஜஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய ரேங்க் அண்ட் உங்களுடைய கட் ஆஃப் பொறுத்து தான் உங்களுக்கான காலேஜஸ் அப்படின்றது அலாட் ஆகும். ஸோ தட் பர்பஸ் நீங்க இந்த எடுத்தோடனே ஹரியப் பண்ணிலாம் நீங்க சாய்ஸ் ஃபில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் திங், சாய்ஸ் லிஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி என்னதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க ஒரே ஒரு டைம் விசிட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி லிஸ்ட், அதாவது ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். அதை நீங்க விசிட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அண்ட் அது பாத்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ online.org ஹோம் பேஜ்ல அவைலபிள் இருக்கு. சரிங்களா? இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகாது, வெப்சைட் லோட் ஆகிட்டு இருக்காது, அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு 10 o'clock தான் ஓப்பன் ஆகும். 10 o'clock ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அது அவைலபிள் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் பார்த்து ஒன்ஸ் செக் பண்ணிட்டு உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் ஏதாவது மாடிஃபை பண்றேன் அப்படின்னா பண்ணுங்க. அண்ட் அனதர் ஒரு திங், எல்லாருமே டாப் காலேஜஸ் வைக்கலாம். ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாப் காலேஜஸ் நீங்க வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வெதர் ரேட் மேபி நீங்க 179 கட் ஆஃப் இருந்தாலுமே கூட நீங்க டாப் காலேஜஸ் வைக்கலாம். ஸோ வைங்க, ட்ரை பண்ணுங்க. நமக்கு முடியாத ஒரு காலேஜஸை ட்ரை பண்ணணும். சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோவும் நம்ம போட்டாச்சு. ஆல் செட் ஆஃப் திங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இஃப் எனி டவுட் மீன்ஸ் யூ மென்ட் ஆஸ்க். சரிங்களா? நம்ம உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றோம். மேபி இஃப் தேர் இஸ் எனி பாசிபிலிட்டி மீன்ஸ் நான் லைவ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா பாக்குறேன். சரிங்களா? ஸோ அண்ட் அனதர் திங், அவ்வளவுதான். ரொம்ப ஹரிய பண்ணாம சாய்ஸ் லிஸ்ட் அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்து எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லபடியாக உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க பண்ணுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அனதர் ஒரு திங், இந்த வீடியோ அவ்வளோதான். இப்படி பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.